ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பொன்லக்ஷ்மி ஃப்ரம் இட்ஸ் டைம் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நமக்கு வந்து நம்மளோட சுரேஷ் ஐஎஸ் அகாடமி டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஆக்சுவலாக இன்னையோட நமக்கு வந்து பாலிட்டியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ யூனிட் 8 and 9 அண்ட் தென் பாலிட்டி வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மே 2020 கரண்ட் அஃபேர்ஸில் ஆஃப் வரைக்கும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது போக நமக்கு ஆப்டிடியூடும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நிறையா. ஸோ இனி நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 13. ஸோ டெஸ்ட் 13க்கான சிலபஸ் வாஸ்ட் ஸ்டடி தான் நம்ம எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படி பார்த்தோம்னா ஜியாகிரஃபி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 டெஸ்ட்டில் வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ அதில் இன்னைக்கு தான் வந்து அதை மீன்ஸ் என்னென்னா எக்ஸாம் எனக்கு இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 16 வரும். ஓகேவா? ஸோ நவம்பர் 16 வந்து ஜியாகிரஃபி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து நமக்கு லொக்கேஷனில் யூஎஸ் இன் இந்தியா வரைக்கும் போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது போக வேறு என்ன அப்படி பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸில் மே 2020 கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தென் இதில் வந்து ஆப்டிடியூடில் ஏரியா அண்ட் வால்யூம் அண்ட் டைம் அண்ட் ஒர்க். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜியாகிரஃபிக்கான எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து லெசன் நம்பர் அண்ட் வித் இந்த புக்கை டேர்ம் என்ன டேர்ம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதே டேர்மில் நீங்கள் அப்படியே போய் தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஜியாகிரஃபி சயின்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் படிப்பேன். அதனால் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் வாட்டர் ஸ்டடி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து அதே இதில் போய்ட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ். ஸோ ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வரப்போ நமக்கு அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் அதுவும் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ லொகேஷன், ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம் அப்படின்னா 6th ஆரம்பிக்கலாம். 6th டேர்ம் 1ல் யூனிட் 2. ஓகேவா? ஸோ நான் வந்து ஸ்லோவாக தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு வந்து ஆடியோ மட்டும் தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் அப்படி. ஏன்னா பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவீங்க. எதுனா அப்படியே ஒவ்வொன்றா நோட் பண்ணிட்டு அந்த டைமே முடிப்பீங்க. இல்லைனா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு போயிடுவீங்க. அதுக்காக தான். ஓகேவா? ஸோ லொகேஷன், ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் எங்கன்னு பார்க்கலாம். 6th டேர்ம் 1ல் யூனிட் 2 லேண்ட் அண்ட் ஓஷன். 6th டேர்ம் 1 யூனிட் 2 லேண்ட் அண்ட் ஓஷன். ஓகேவா? அடுத்து 6th டேர்ம் 3ல் யூனிட் 1 ஏஷியா அண்ட் யூரோப் அண்ட் தென் யூனிட் 2 குளோப். ஓகேவா? அடுத்து 7th டேர்ம் 1 யூனிட் 2 லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் 8th டேர்ம் 1 யூனிட் 3 ஹைட்ராலஜிக் சைக்கிள். ஓகேவா? அடுத்து 9th ஃபுல் புக்குமே படிக்கணும். ஓகேவா? ஜியாகிரபி போர்ஷனில் ஃபுல் புக்குமே படிக்கணும். யூனிட் 1ல் லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனிக் ப்ராசஸ். அடுத்து யூனிட் 2ல் லித்தோஸ்பியர் 2 எக்ஸோஜெனிக் ப்ராசஸ். யூனிட் 3 வந்து அட்மாஸ்பியர். யூனிட் 4 ஹைட்ரோஸ்பியர். யூனிட் 5 பயோஸ்பியர். ஓகேவா? இது வந்து 9th புக்கில் கவர் ஆகுது. அண்ட் தென் 10thலையும் ஃபுல் புக் ஜியாகிரஃபி படிக்க போகிறோம். விச் மீன்ஸ் ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது. யூனிட் 1ல் இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் ட்ரைனேஜ். ஓகேவா? அடுத்து 11th ஜியாகிரஃபியில் யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபி. யூனிட் 3 லித்தோஸ்பியர் எண்டோஜெனிக் ப்ராசஸ். யூனிட் 4 லித்தோஸ்பியர் எக்ஸோஜெனிக் ப்ராசஸ். யூனிட் 5 ஹைட்ரோஸ்பியர். யூனிட் 6 அட்மாஸ்பியர். யூனிட் 7 பயோஸ்பியர். ஓகேவா? ஸோ இதான் எனக்கு வந்து 6th நமக்கு கவர் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு நோட் மாதிரி ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டா நீங்கள் வந்து ஃபோன்லேயே இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு வந்து அவ்வளோ தூரம் செட் ஆகாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கைப்பட எழுதி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் படிக்க அதை டிக் பண்ணிட்டே வரலாம். அதுக்காக தான் நான் அந்த ஆடியோவை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி இப்படி கேட்ட உடனே எழுதிடலாம். ஸோ இதில் நீங்கள் பார்க்குறப்போ 6th 7th 8th 9th 10th 11th இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 9th 10th நல்லா தரவாக படிங்க. படிச்சுட்டு 11th ஓரளவுக்கு மேலோட்டமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் 6th 7th 8th போனால் போதும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட் இதெல்லாம் எங்கே படிக்கணும் அப்படி பார்க்கலாம். 8th டேர்ம் 1ல் யூனிட் 2 வெதர் அண்ட் கிளைமேட். 10th ஃபுல் புக் அதாவது யூனிட் 2ல் கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா. அதில் அப் டு 2.13 வரைக்கும் படித்தா போதும். ஓகேவா? அண்ட் தென் 12th ஜியோகிரஃபியில் யூனிட் 7 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இதான் வந்து மன்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸஸ், வாட்டர், சாயில், மினரல்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் வந்து நமக்கு எங்கே வரும் அப்படி பார்த்தோம்னா 6th டேர்ம் 2 யூனிட் 1 ரிசோர்ஸஸ். அடுத்து 7th டேர்ம் 2 யூனிட் 1 ரிசோர்ஸஸ். அப்புறம் 8th டேர்ம் 1 யூனிட் 1 ராக் அண்ட் சாயில். அடுத்து 10th ஃபுல் புக் அதாவது யூனிட் 4ல் உள்ள அந்த ஃபுல் லெசன் ரிசோர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ அது ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயுமே உங்களுக்கு சாயில் மினரல்ஸ் போர்ஷன்லாம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் தான் வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த வாட்டர் ரிசோர்ஸ் வரைக்குமே படித்தா போதும். இதில் உள்ள வாட்டர் ரிசோர்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். நான் சொல்கிற எல்லாத்துலேயுமே எங்கெங்கெல்லாம் ரிசோர்ஸ் வந்து இருக்குது, எந்தெந்த லெசன்லாம் இருக்குன்னு சொல்கிறோன்னா அதில் வாட்டர் ரிசோர்ஸ் மட்டும் இந்த டெஸ்ட்டுக்கு படித்தா போதும். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் அப்படி பார்த்தோன்னா 6th டேர்ம் 2 யூனிட் 1 ரிசோர்ஸஸ். 7th டேர்ம் 2 யூனிட் 1 ரிசோர்ஸஸ். 8th டேர்ம் 1 யூனிட் 1 ராக் அண்ட் சாயில். 10th ஃபுல் புக் யூனிட் 4 ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்.
12th ஜியோகிராஃபியில் யூனிட் 3 ரிசோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து லோவர் ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இது போக நமக்கு ஆப்டிடியூடில் சொல்லியிருந்தோம் டைம் அண்ட் ஒர்க் அண்ட் ஏரியா அண்ட் வால்யூம். அண்ட் தென் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் மே 2020. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம என்ன அப்படின்னா டெய்லியும் வந்து நைட்டு வந்து 5 சம்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் டெய்லி 5 சம்ஸ் பார்த்தீங்கனாலே குரூப் 1க்குள்ளேயே நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 250 சம்ஸ்க்குள்ளே போட்டுடலாம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து டெய்லி 5 சம்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த டெய்லி 5 சம்ஸை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். அது போக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அனுப்பிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது போக வந்து திருக்குறள் வந்து மார்னிங் டெய்லி வந்து எதுலேருந்து இது வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.